அப்போ கொள்கை பரப்பு பொதுச் செயலர் சார், இப்போ கொள்கை பரப்பு தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அறிவு வேணும் இல்லையா? அங்கே இல்லை. ஸோ கோமாளித்தனங்கள் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து சரி, அந்த கோமாளித்தனம் செய்கிறீங்க, அதையாவது சரியாக செய்யுங்கன்ற நான். முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், இவங்கெல்லாம் யார்? இதெல்லாம் ஸ்கிராப். டிஎம்கேல ஸ்கிராப் ஆனவர், ஏடிஎம்கேல ஸ்கிராப். ஒரே நைட்டில் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வராரு. அவருக்கு நீங்கள் வந்து கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச்செயலர் பதவி கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம்னா, அப்போ உங்களுக்கும் அவருக்கு என்ன, விஜய்க்கும் தாவேகாவுக்கும் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு என்ன தொடர்பு? ரிட்டையர்டு ஜட்ஜே வளர்ப்பா, முதல்ல அவரை பேரை போடும், அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களுடைய முன்னாள் எம்எல்ஏக்களை பேரை போடும். ஸோ அதையே வந்து செய்யலை பார்த்தேன். நான் ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற நோக்கலை, சரியாக இல்லைன்றேன். இதெல்லாம் கூட இந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க உட்காந்து. ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கார் பத்திரிகையாளர் திரு சேக்வார் ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். பரபரமாக பேசியிருக்கீங்க. நீங்களும் பல தரப்பட்ட கருத்துக்களை தாவேகாவுக்கு எதிராக வச்சிருக்கீங்க, பல விதண்டாவாத கருத்துக்களையும் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 6 பேர் பெரும் முக்கிய புள்ளிகளா தாவேகாவோட இணைஞ்சிருக்காங்க. குறிப்பா அருண்ராஜ் ஐஆர்எஸ் சேர்ந்த உடனே கொள்கை பரப்பு செயலராக இருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, நமக்கு வந்து வேண்டாத கருத்துக்கள் வரும்போது நம்ம சொல்லி தான் ஆகணும். அது விதண்டாவாதம் கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு என்னென்னா, ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு கட்சி நகருதுன்னா நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் வந்து அதில் இருக்கிற வந்து நடவடிக்கை முரண், கொள்கை முரண், இதெல்லாம் தான் பேசி தான் ஆகணும் நம்ம. அந்த வகையில் இப்போ கூட நான் சொல்கிறேன், ஒரு 6 பேர் வந்து சேர்ந்துருக்குறாங்க, மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த 6 பேர் வந்து அதில் குறிப்பாக ஒருத்தர் வந்து நீங்கள் சொன்ன அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து கொள்கை பரப்பு பொதுச்செயலர்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன் என்னென்னா, இது வரைக்கும் எந்த கட்சியிலும் வந்து பொதுச்செயலாளர், கொள்கை பரப்புக்கு தனியாக பொதுச்செயலர் இருக்க மாட்டாங்க. கட்சிக்கு ஒரு பொதுச்செயலர் இருப்பாங்க, அவைத்தலைவர் இருப்பாங்க இல்லையா? கொள்கை பரப்பு பொதுச்செயலர்னா அப்போ ஏற்கனவே அங்கே கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வந்து ராஜ்மோகன் இருக்கிறாரு, இணை செயலாளர் வந்து தம்பி ஒரு லயலமணி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு மேலே ஒருத்தர் வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஒருத்தர் கொண்டு வந்தால், அப்போது இவங்கள மேய்க்கிறதுக்காக வந்து அவர் அதை வராரு, அவர் இருக்கிற ஐஆர்எஸ் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா, வந்து பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கணும், சரிங்களா? ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர். ஒரு அமைப்புக்கும் தனித்தனியாக, கொள்கை பரப்புக்கும் தனியாக ஒரு பொதுச் செயலாளர் போட்டிங்கன்னா அணிகளுக்கு போடலாம். இப்போது இலக்கிய அணி, பொறியாளர் அணி, இளைஞர் அணி, இந்த மாதிரி அணிகளுக்கு நிறைய இருக்குது. இப்போ தொழிலாளர் அணி, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குது, மருத்துவர் அணி, இப்படி நிறைய அணிகளுக்கு தலைவராக போடலாம். ஆனால் கொள்கை பரப்புக்கே வந்து தனியாக ஒரு பொதுச்செயலர் போட்டிங்கன்னா எப்படி? அதுதான் ஒன்று. அப்போ கொள்கை பரப்பு பொதுச்செயலர் சார், இப்போ கொள்கை பரப்பு தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? கொள்கை பரப்பு பொதுச்செயலர் ஒருத்தர் போட்டிங்கன்னா, பொதுச்செயலர்னா ஒருத்தர் தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு கொள்கை பரப்பு பொதுச்செயலர், அப்போ கொள்கை பரப்பு தலைவர்னு ஒருத்தர் போடுவீங்களா சார்? அப்படி பார்த்தா பாஜக இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் பதவி கொடுத்துருக்காங்க. அதுதான் சார். சார் அந்த வேற கட்சி, இது வேற. அங்கே தமிழே தெரியாதவனா தமிழ் வந்து இலக்கிய அணிக்கு வந்து தலைவராக இருக்கிறான். எனக்கு தெரியும், தமிழே தெரியாது, தாய்மொழியும் தமிழ் கிடையாது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய அணின்னு சொல்லிட்டு ஒரு அணி போட்டு அதில் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் அதில் இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ பாஜக வந்து பேச முடியாது. ஆனால் விஜய் கட்சி வந்து ஒரு வேகமாக வளர்ந்து வர கட்சி, அதில் சந்தேகமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வந்து இளைஞர் சமுதாயம் வந்து இவரை வந்து நம்பி வராங்க. அப்போ அங்கே சரியான ஒரு போஸ்டிங் போகிறதுல என்ன உங்களுக்கு வந்து என்ன, ஒரு பொதுச்செயலாளர் போட்டால் தான் அவர் வருவாரா? ஐஆர்எஸ் வந்து இணைவாரா? இல்லை அவருக்கு வேற பதவியை கொடுக்க முடியாதா? இப்போ அவர் இணையில விஜய் கட்சி தொடங்கின சரி, அப்போ தேர்தல் ஆணையத்துல கட்சிக்கு பதிவு செய்யறதுக்கு ஒரு முக்கிய அப்படியே கூட இருக்கட்டும் சார். இப்போ இந்த பதவியெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் பதிவாக போகிறது, இந்த பதவியெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து கண்டிப்பாக பதிவாகாது. தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே இவங்க வந்து 6 பேர் ஏதோ கொடுத்துருக்காங்களா, அதுதான் இருக்க போகுது, சரிங்களா? அந்த நாம்ஸ் படி, எலெக்ஷன் கமிஷனுடைய பதிவு சட்டம் படி எத்தனை பேர் இருக்கணுமோ அந்த பதவி மட்டும் தான் இருக்க போது. அது ஏற்கனவே கொடுத்தாச்சு, பதிவு வாங்கியாச்சு. இப்போ வந்து போடுற பதவிகள்லாம் கேட்டால் ஒரு அலங்கார பதவி தான்.
கட்சியோட வளர்ச்சிக்கான பதவிகள் தான் போடுறாங்க. அதில் வந்து ஒரு பொதுச் செயலாளர் பதவியை ஏன் போடணும்? ஏற்கனவே இங்கே வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, இணை செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கும்போது இணையிலேயே இன்னொரு துணை செயலாளர் கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது சரியா தெரியல எனக்கு. அதில் பொதுச் செயலாளர் வந்து போட்டிங்கன்னா அப்போ கொள்கை பரப்பு தலைவர்னு ஒருத்தர் வருவாரா கட்சிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஏதோ ஒன்று பண்ணால் சரி. ஆனால் அதை செய்யறதுல கூட பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை படிக்கும்போது ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு வந்து இணைஞ்சிருக்கிறாரு, நிறைய படிச்சிருக்கிறாரு அந்த ஜட்ஜி. நம்ம பார்த்தோம், அவர் வந்து யூகேயில் வந்து இந்த லா படிச்சிருக்கிறாரு, இந்தியாவிலையும் வந்து லா முடிச்சிருக்காரு, யூகேலையும் வந்து லா முடிச்சிருக்காரு. அது பார்த்தேன் நான், பெரிய படிப்பாக இருக்குது. ஸோ இவ்வளோ படிச்சுட்டு வரவருக்கு வந்து கேட்டினா வந்து அவர் லிஸ்ட்டில் போடும்போது கேட்டினா முதல்ல அவரை போட்டிருக்கணும். அதுதான் பெருமையும் கூட. ரிட்டையர்டு ஜட்ஜே வந்து இணையறாருப்பா அப்படின்னு ஒரு பெருமை தான் அது. பல நேரங்கள்ல வேற இதை சொல்லியிருக்கீங்க. இவங்க அந்த ஆர்டரே தெரியல இவங்களுக்கு. இப்போ விஜய் இப்போ கையெழுத்து போடுற விஜய்க்கு தெரியணும், இல்லை அந்த கட்சியில் இருக்கிற பொதுச்செயலருக்கு தெரியணும். குறைஞ்சபட்சம் வந்து கேட்டினா ஆர்டர் வைஸாக யாரை எப்படி வைக்கணுன்றது தெரியல பாருங்க. ஒரு ரிட்டையர்டு இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரை முதல்ல போடுறீங்க. ஐஆர்எஸ் வந்து நீங்கள் ஒரு கொள்கை பரப்பு பொதுச்செயலர் போட்டீங்க, அது வேற. ஆனால் 1 2 3 4 5ன்னு போடும்போது முதல்ல யாரை போடணும்? ரிட்டையர்டு ஜட்ஜே வளர்ப்பா, முதல்ல அவரை பேரை போடும், அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களுடைய முன்னாள் எம்எல்ஏக்களை பேரை போட சொல்லலாம். ஸோ அதையே வந்து செய்யலை பார்த்தேன். நான் ஒன்றும் இதை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற நோக்கல, சரியா இல்லைன்றேன். இதெல்லாம் கூட இந்த சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க உட்காந்து. நீங்கள் அப்படி கட்சி நடத்துறீங்க, இது கூட தெரிய வேணாமா? ஆர்டர் வைஸாக எப்படி சொல்லணும்? படித்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவர் வந்து ஏற்கனவே இருந்த பதவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜாக இருந்திருக்கிறாரு, அதுதான் நிறைய படிச்சிருக்கிறார், பட்டங்கள் நிறைய வாங்கியிருக்கிறாரு. அவரெல்லாம் நீங்கள் முதல்ல போடணும் லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் 4 பேர் பின்னாடி போடணும். அவர்த்தையும் வந்து கடைசியாக போட்டிருக்கீங்க, 5வது நபராக போட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன குறைகள் வந்து இதோ நம்ம நொட்ட சொல்கிறதுக்காக சொல்ல, இது வந்து சின்ன சின்ன குறைகள் வந்து சரி பண்ணிக்கணுன்ற நான். அதுதான் நல்லது. ஆனால் அங்கே வந்து இப்போ தான் புரியுது, அங்கே சரியான நபர் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அறிவு வேணும் இல்லையா? அங்கே இல்லை. எல்லாம் வந்து மேம்போக்கான நபர்களாக இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. ரெண்டாவது, இப்போ என்ன நடக்கும்ன்றது வேறு தெரில. இப்போ ஏற்கனவே இங்கே வந்து தேர்தல் இவர் இருக்கிறார்ல, மேலாண்மை நிர்வாகியாக இருக்கிறார்ல, ஏதோ சொன்னாங்க, மேலாண்மை ஏதோ சொன்னாங்க. யார் அந்த இவனுக்கு, இந்த லாட்ரி அதிபர் ஆதவர்ஜனாவுக்கு. என்ன பார்க்கும்போது நமக்கு அந்த லாட்ரி சீட் ஞாபகம் தான் வருது. இந்த ஆதவர்ஜனா நம்ம யோசிக்கும் போதெல்லாம் லாட்ரி சீட் ஞாபகம். ஏன்னா லாட்ரியால் பல குடும்பங்கள் அழிஞ்சு, அதில் எங்கள் குடும்பமும் ஒரு குடும்பம். லாட்ரி சீட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல குடும்பங்கள் சிக்கி சீரழிஞ்சிருக்கு. அதில் எங்கள் குடும்பமும் ஒரு குடும்பம் தான். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க எங்கள் அம்மா, லாட்ரி சீட்டால் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா வந்து லாட்ரி சீட்டில் எல்லாத்தையும் விட்டு ரொம்ப அந்த வேதனைலாம் அனுபவிச்சனால அவனை பார்த்தாலே நமக்கு வந்து பிடிக்கல. அது என்னவோ தெரியல. அந்த ஆதவர்ஜன் நான் பார்த்தாலே வந்து இல்லை, அவருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி தாவேக்காவில் இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காரு. அதுதான் அது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரு பண முதலை இங்கே போய் சேரக்கூடியவங்களும் வந்து கல்வி முதலை இப்போ போய் சேர்ந்துருக்கிறவங்க. சரி, எல்லா முதலைகளும் ஒன்றா சேரட்டும். என்ன சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு வராமல் இருந்தால் சரி. ஒரு எலெக்ஷனை எதிர்நோக்குறீங்க நீங்கள் சொன்னால் சரியான நபர்களை வந்து இங்கே பொறுப்பில் கொண்டு வரணும். இவர் அர்ஜுன், அவரை பற்றி நம்ம ஒரு ஐஆர்எஸ் நம்ம அவர் எதுவும் நம்ம இப்போ உடனே நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு முதன்மை பதவி கொடுக்கணுன்றதுக்காகவே நீங்கள் புதுசாக வந்து கலைப்பு விட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்கள். மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி உத்திலாம் தெரியல அவருக்கு. கொள்கைக்கே ஒரு பொதுச் செயலாளர் போடலாம் அப்படின்னு தெரியல. அதெல்லாம் செயலாளர் செக்ரட்டரின்னு போட்டுருவாங்க, இணை செயலாளர் போடுவாங்க, அவ்வளோதான். கொள்கைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர் போட்டிங்கன்னா அங்கே வந்து புஷியானதோட நிலைமை என்ன? அவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்கும்போது அவரை டவுன் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, அவர் டீக்ரேட் பண்ணுற மாதிரி தானே அந்த பதவி வந்து அங்கே ஒரு பொதுச் செயலாளர் இருக்குது. அப்போ ஒரு கட்சிக்கு எத்தனை பொதுச் செயலாளர் இருப்பீங்க? ஒரு அணிக்கு ஒரு பொதுச் செயலாளர் போடுவீங்களா? ஒரு அணிக்கு செயலாளர் தான் இருப்பாங்க. இப்போ இளைஞர் அணிக்கு வந்து பொதுச் செயலாளர் இருக்க மாட்டாங்க. தலைவர் இப்போ நீங்கள் பொதுச் செயலாளர் போட்டிங்கன்னா அப்போ தலைவர் கேள்வி வந்துடும். அப்போ தலைவர் யாருங்க? கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இருக்க, அப்போ தலைவர் யாருங்கன்னு ஆகிடும். ஸோ கோமாளித்தனங்கள் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து சரி, அந்த கோமாளித்தனத்தை செய்கிறீங்க, அதையாவது சரியாக செய்யுங்கன்ற நான். அதையும் குறையுமா நான் அந்த பேரத்துக்கு எங்கே போகணுமோ ஒரு ஜட்ஜி வராரு, ரிட்டையர்டு ஜட்ஜி வராரு, அவரை எப்படி வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும். கடைசியில் 5ஆவதாக போட்டு வச்சுருக்கீங்க, ஓய்வு பெற்ற நீதிபதினு சொல்லி. ஏதோ ஒரு வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஜட்ஜோட வருகையை.
பாவம் சேர்ந்தவர் தான் நம்ம சொல்லணும். நம்ம வந்து இவங்கள சொல்லி குற்றம் இல்லை. இங்கே வந்து சேர்ந்தாங்க பாருங்க, அவங்கள தான் சொல்லணும். சார் இவங்க மட்டும் இல்ல, திமுகவில் வந்து பல எக்ஸ் எம்எல்ஏக்களும் தாவைகள் இணைஞ்சுதான் ஒரு அதுதான் சார், இந்த 5 பேர்ல திமுக அண்ணா திமுக ஒருத்தர் கேட்டான். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கிராப் பீஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கட்சியிலேயே டிஎம்கே ஏடிஎம்கேலே ஸ்கிராப் பண்ணவங்க இருப்பாங்கல்ல சார், கட்சியில் வந்து பொறுப்புகள் கொடுக்காம இவங்களை புறந்தள்ளப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த மாதிரி நபர்கள் தானே வருவாங்க. இப்போ நம்ம ஃபியூச்சரே இல்லைங்க. இப்போ ஆளுங்கட்சி ஒன்று, ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி, அந்த கட்சியில் நமக்கு இனி ஃபியூச்சர் கிடையாது அப்படின்னும் போது என்ன செய்வோம்? அப்படி வரக்கூடியவங்க ஸ்கிராப் தான் இது. இவங்க எல்லாமே ஸ்கிராப்பான பீஸுங்க தான். நீங்கள் பக்கா பீஸுனா எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெயக்குமார் வராரு, எடப்பாடியோட முரண்பாடு, நான் வந்து தம்பி விஜய் தலைமையில் நான் வந்து இணைகிறேன்னு சொன்னார்னா அது ஒரு கெத்து. ஸோ அந்த மாதிரி இப்போது ஆளுங்கட்சி தரப்புல வந்து கேட்டிங்கன்னா வந்து இப்போ ரங்கநாதன் இருக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ, ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் பாவம்ல பாஜக இருக்கிற அண்ணாமலை ஒரு உதாரணம். ஆமாம், இப்போ பாஜக வந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் யாரோ ஒருத்தர் இருக்கிற, இப்போ எச்ராஜெல்லாம் வரமாட்டேன் பொறுப்பு இல்லாமல் அந்த மாதிரி கேட்டால், இனிமேல் நான் வந்து என்ன மாநில தலைவர் வந்து எடுத்துட்டாங்க, நான் இனிமேல் விஜய் தலைமையில் நான் வந்து திமுக இணைகிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்தாருன்னா சொல்லலாம். பெரிய ஆளுங்க யாரும் இல்லைன்ற, நான் அறிமுகமான நபர், அட்லீஸ்ட் எம்எல்ஏ லெவல்னு சொன்னால் இந்த லெவல் எம்எல்ஏ லெவல்னா யாருன்னா, இப்போ பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்தார், யாருக்கு, இவருக்கு விஜய், இவர் தேமுதிக கட்சி தொடங்கும் போது வந்தார், அது பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. இப்போ இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாத, நீங்களாம் அதிமுக எம்எல்ஏன்னு போட்டதுனால தெரியுது இந்த பேர்கள் எல்லாமே, இல்லைன்னா தெரிய போகிறதில்ல. நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுறீங்க அதிமுக எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்னா முடிஞ்சிச்சு. அல்ல வந்து திமுக முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. இவங்கெல்லாம் யார்? இதெல்லாம் ஸ்கிராப். டிஎம்கேல ஸ்கிராப் ஆனவர்கள், ஏடிஎம்கேல ஸ்கிராப். இனிமேல் இதுங்களை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வேஸ்டேஜ் பீஸ் எதெல்லாம் இருக்குதோ தூக்கி வீசப்பட்டதெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்கல்ல, ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், நமக்கு எது வேணாம்னு சொல்லி தூக்கி போடுறோமோ அது இல்லாதவங்களுக்கு பொக்கிஷம். இப்போ எடப்பாடியும் வந்து ஸ்டாலினும் தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, இதெல்லாம் வேஸ்ட், இந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி கைலாங்கட மாதிரி ஆகுறீங்களா சார்? பின்ன சார் நீங்கள் நல்லா சொல்லுங்க, ஒரு ஐஆர்எஸ் வராரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னா, அது வந்து நம்ம வந்து ஏதாவது அவரை பற்றி ஒரு 2 வரி 3 வரி சொல்லணும். அது எதுக்கு இவ்வளோ சஸ்பென்ஸாக வச்சுருக்கணும்? இப்போது அருண் ராஜ்ன்றவர் யார் உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்கும் தெரியாது. உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அவர் ரிட்டையர்டு, முன்னாள் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு முன்னாள் ஐஆர்எஸ், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு அவ்வளோதான் தெரியும். இல்லை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அந்த ஊடகங்கள் யாருக்காவது கேட்டால் அவங்க அவ்வளோதான் தெரியும். இதை தாண்டி யாராவது அவர் கேட்டால் அவருடைய பின்புலம் என்ன, முன்புலம் என்ன, அவர் யார்? தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச ஐஆர்எஸ் ஒருத்தர் பாலமுருகன், நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக வழக்கு போட்டுட்டே இருப்பாரு. இல்லை அதுதான் சார், இங்கே நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்சபட்சம் அவரை பற்றி நீங்களாவது சொல்லுங்க. உங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டார்ல, நான் கேட்குறேன், இந்த தாவேக்கள் இருக்கிற இந்த முன்னணி தலைவர்னு கூட சொல்லக்கூடாது, இவனுங்களாம் நம்ம இந்த தருதலை இருக்குங்களே, நான் புசி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த ராஜ்மோகன்லாம் சொல்ல முடியாது. கேட்டாங்க இருக்கிறதே 2 பேர் தான் முக்கியம். ஜானவரகேசன் சொல்லவே முடியாது, வந்தால் பின்னாடி இருக்கிறார், அதாவது தேர்தல் வியூக அமைப்பாளர், அதாலையும் நம்ம இதில் இழுக்க முடியாது. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்காருங்க. ஒரு கட்சியில் ஒருத்தர் இணைகிறாருன்னு சொன்னால் அவரை கூட நீங்கள் ஒரு பிராண்டாக காட்ட மாட்டீங்களா? அவர் என்ன பிராண்டு? இவர் யார்? இந்த அருண்ராஜ்ன்றவர் யார் சொல்லணும்ல, சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால், அவர் ரிட்டையர் ஆகி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்ய ரிட்டையர் ஆகிட்டு அவரை வந்து ரிசைன் பண்ணிட்டு வராரு, ரைட்டு. அவர் யார்? தமிழ்நாடு சார்ந்தவரா? என்ன அவருக்கு வந்து ஈடுபாடு? உங்களுக்கு அவருக்கு தொடர்பு எப்படி ஓவர் நைட்டில் திடீர்னு வந்து வராரு? தெரியணும்ல சார். இப்போ தாடி பாலாஜி போய் இணைகிறாருன்னா, தாடி பாலாஜி யாருன்னு நீங்கள் சொல்ல தேவையில்ல, தெரியும் எங்களுக்கு. தாடி பாலாஜிக்கு உனக்குன்னா, தாடி பாலாஜியோட அந்த அருண்ராஜ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் பெரிய ஆளு நான் கேட்குறேன், அவ்வளோதானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்போ அவர் என்ன ரகசியமாக அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இவர் மேலே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு, விஜய் மேலே ஏற்பட்டு எதுக்காக கட்சியில் வந்து இணைகிறாரு? விஜய்க்கும் அவருக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க? ஏதாவது ஒன்று. இப்போ தாடி பாலாஜி வந்தார், அவரே வந்து ஒரு மெம்பர் தாண்டி உங்ககிட்ட வர முடியல இல்லையா? திரும்பி பச்சையெல்லாம் குத்திக்கிட்டார் அவர்.
ஒரே நைட்டில் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வராரு, அவருக்கு நீங்கள் வந்து ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் பதவி கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம்னா, அப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன, விஜய்க்கும் தாவேகாவுக்கும் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு என்ன தொடர்பு? வெளியே சொல்லணுமா இல்லையா? இப்போ நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அவரும் சொல்ல மாட்டார், அருண்ராஜும் சொல்ல மாட்டார். உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிணைப்பு ஏற்பட்டது? எதுக்காக இப்போ திடீர்னு அவர் அங்கே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சேர்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? இப்போது அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை யார் வந்து பாஜக மாநில தலைமைக்கு தேர்வு. உடனே எல்லாரும் வந்து அண்ணாமலை யாருன்றதை உடனே சொன்னாங்க. அவர் எந்த மாவட்டம், எந்த சாதியை சார்ந்தவர், அவர் எங்கே வேலை செஞ்சார், எல்லாத்தையும் வந்து சொன்னார். யார் அவர், டெல்லி தொடர்பு எப்படி, எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லணுமா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போது இவர் கூட இருக்கிறார்ல, அவர்னா காங்கிரஸ் இருக்கார்ல, எம்பி என்ன பாருங்க, திருவள்ளூர் எம்பி, ஓகே செந்தில் நினைக்கிறார் பேர். அவர் வந்தபோது கூட கேட்டால் முதல்ல அவர் யாருன்றதெல்லாம் முதல்ல சொன்னாங்க. அவர் வந்து கேட்டால் வந்து ரிட்டையர்டு வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு தான், அவரும் ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் ஐஏஎஸ் நார்த்தில் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் அவர் தொடர்புலாம் வந்து பரவலாக பேசப்பட்டது. அவர் யாருக்கு தொடர்புன்னு கேட்டால் சவுக்கு சங்கரோட தங்கையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து. ஸோ அதனால் ஒருத்தர் இப்போ சசிகாந்த் செந்தில் இருக்கிறாரு, அவர் யாருன்னு தெரியும். அவர் வந்து எக்ஸ் ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு, எங்கே அவர் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் நிறைய மேடைகள் நிறைய பேசினார். யார், சசிகாந்த் செந்தில் வந்து நிறைய மேடைகள்லையும் வந்து சேனல் யூடியூப்லேயும் நிறைய வந்து அவர் பேசின கருத்துக்கள்லாம் வெளியே வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபிக்கு எதிராக தன்னை வந்து அடையாளப்படுத்திட்டார் அவர். அதனால் அவர் வந்து தொடர்ந்து பணியாற்ற முடியாது, ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து அரசியலுக்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வியூக அமைப்பாளராக வந்து கேட்டால் வந்து பெங்களூரில் அவர் வந்து வேலை செஞ்சார். பெரிய அளவில் வந்து கேட்டாங்க இப்போ இருக்கிற ஆட்சி வெற்றி அடையத்துக்கு அவர் ஒரு காரணம். அப்படியே சசிகாந்த் செந்தில் வந்து மெல்ல மெல்ல வந்து தன்னை அடையாளப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எம்பி எலெக்ஷனில் அவருக்கு வந்து சீட்டை கொடுத்தாங்க திருவள்ளூரில். இப்போ எம்பி, பிரசிடென்ட் எம்பி அவர். ஸோ இந்த ஒரு இதை தாண்டி சவுக்கு சங்கருடைய ரிலேஷன்றது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ இந்த அருண்ராஜ் யார், எப்படி வந்து விஜய்க்கு அவருக்கு என்ன தொடர்பு, எதுவுமே தெரியல. இல்லை பாஜக தான் வந்து அவரை ரிசைன் பண்ணி நீ போய் அவர் கூட இருன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. சரி, அவருக்கு அப்படி வரக்கூடியவருக்கு ஏன் வந்து கேட்டினா வந்து ஒரு இளைஞர் அணியிலையோ இல்லை வேற ஏதோ ஒரு அணியில் வந்து ஒரு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏற்கனவே இங்கே வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார், இணைச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, துணை செயலாளர் இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு பொதுச்செயலாளர் பதவி எதுக்கு கொடுக்கணும் சார்? இப்படி பார்த்தீங்கன்னா திமுக தான் ஒரு 5 பேருக்கு ஒரே பதவி இருக்கு. அப்படி இல்லை சார். நீங்கள் பொதுச்செயலாளர் இல்லை பாருங்க, இணைச் செயலாளர் இருக்கலாம். அது வடக்கு, தெற்கு, கிழக்கு மாவட்டம் அப்படிலாம் நிறைய வரும். செயலாளர்கள் இருப்பாங்க. நீங்கள் அது பிரச்சனை கிடையாது. 10 செயலாளர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளர்னு போடும்போது தான் சிக்கலாங்க. இப்போ இவர் ஒரு இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறாரு, தம்பி ராஜ்மோகன் இருக்காருன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இணைச்செயலாளர் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கட்சிக்கு வந்து 3 இணைச்செயலாளர் இருப்பா, கொள்கை பரப்பு செயலாளர்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இல்லை இணைச்செயலாளர் கூட போட்டுக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி கொடுக்குறீங்கல்ல, அப்போ ஒரு பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும். இப்போ புஷியானது தலைவர், கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர்னா தலைவர் விஜய். அப்போ கொள்கை பரப்புக்குன்னு ஒரு பொதுச் செயலாளர் கேட்டால் அப்போ கொள்கை பரப்பு தலைவர்னு ஒருத்தரை போடுவீங்களா? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில கோமாளித்தனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பதவி வேணாலும் நீங்கள் போட்டுங்க, அது இங்கே யாரும் வந்து ஒன்றும் கேட்க போகிறதில்ல. கட்சி வளர்ந்தா சரி. ஆனால் போடக்கூடிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கலகம் பண்ணின்னு தெரியக்கூடாது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெயினாக இருக்கும் வந்து புஷியானதுக்கு. நீங்கள் போட்டீங்க, நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் போட்டீங்க. இப்போ பொதுச் செயலாளர்னா நான் ஒருத்தன் தானேப்பா இங்கே, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பொதுச் செயலாளர் போடுறாங்க. அப்போ ஒரு கட்சிக்கு எத்தனை பொதுச் செயலாளர்? ஒரு கட்சி என்ன சொல்லலாம், ஒரு உரையில் வந்து ஒரு கட்சி தான் இருக்கணும். ஸோ வந்து எத்தனை கட்சி வைப்பீங்க உள்ள? அப்படி ஆயிடுது இல்லை. நல்லா தெரியுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு கோமாளித்தனம். தொழிற்சங்க அணி எத்தனையோ அணிகள் இருக்குது, அதில் போடுங்க. இல்லை ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவர் அதில் வந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் போடலாம்.